ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ மாதிரி இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு. இந்த கேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் வியூஸ் அப்படின்னு சொல்லி தாங்க இருக்குது. இந்த கேமோட பேர் என்னதுன்னா கிராண்ட் வியூஸா. இது வந்து நெருக்கி 1 GB இருக்குங்க. 1 GB கரெக்டாக இருக்கும். 1 GB. நான் இது எப்படி கேம் இருக்கோ நீங்கள் பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணி விளாண்டுக்கோங்க. ப்ரொமோஷனில் எதுவும் கிடையாது, சும்மா சொல்கிறேங்க. இப்போ நேராக பிளானை சொல்லிடுறேங்க. நேராக ஏர்போர்ட் போகிறோம், ஃப்ளைட் எடுக்கிறோம், ஊரை சுற்றி பார்க்குறோம். அப்புறமேட்டு வந்து அங்கே பி ஜாப் இருக்குது, வேலை பி. அந்த பிஏ முடிச்சுட்டு அப்போ இன்னொரு மிஷின் முடிச்சுட்டு அதோட இன்றைக்கி அவ்வளோதாங்க. இந்த எனக்கு காரே ஓட்ட தெரியாது. ஓட்ட தெரியும், ஓரளவுக்கு எனக்கு ஓட்ட தெரியும் இந்த காரில். வழியே டேய் யார் வந்துக்கிட்டு இருக்கேன், ஊடு நின்றுக்கிட்டு இருக்கேன், போனால் வழி. ஐயோ, எனக்கு அந்த ஆன்ட்டி அடித்த பாவமாக இருக்கேன். ஐயோ, அந்த ஆன்ட்டிவா செவனேன்னு போச்சு. சாரி ஆன்ட்டி. ஐயோ, நம்ம இந்த இது போகணுங்க. ஐயோ, என் டிரைவிங் ரொம்ப இன்றைக்கி மோசமாக இருக்குங்க. குதிப்போமா? குதிச்சிருவோம். இல்லை, எங்கள் அன்றைக்கி இந்த பைக் இருந்துச்சுங்க, ஒரு திருக்குனேங்க, பறந்து போச்சு பக்கத்து ஊருக்கேங்க. இந்த டேர்னிங்க ஆக்சுவலி இந்த ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு வழியாக கூட போகலாங்க. அந்த ஒரு பைக் சொன்னேனுங்க, அந்த பைக் எடுத்திருந்தா இந்த வெல்கம்லேருந்து ஒரு குதிச்சா போதும், இந்த மாதிரி பறந்து அடிப்போங்க. ஆனால் இது ரொம்ப பொறுமைனால இங்கே இடிச்சிருச்சு, அதான் அந்த உள்ளே போயிருக்கும். எப்படி வந்து வண்டி இப்படி ஆகி போச்சு, இருந்தாங்க ஆகி போச்சு. ஐயோ, எப்படா எடுத்துகிட்டு போவேன் பாடி. ஃப்ளைட் இதே மாதிரி நல்லா ஓட்டுவேன்னா மோசமாக ஓட்டுவேன் தெரிலங்க. ஐயோ, என் கண்ட்ரோல் வேறு மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கே. இன்னைக்கு ஐயோ இடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன வண்டி மேலே கண்டிப்பாக டிரைவர் மேலே தப்பு இருக்காதுங்க. ஏன்னா டிரைவர் அப்படிப்பட்ட டிரைவருங்க. கார் தாங்க என்னமோ. ஐயோ, எவனாலையும் கார் இப்படிலாம் ஓட்ட முடியாதுங்க. பிளெயின் பார்த்தீங்களா ட்ரிஃப்ட், இந்த மாதிரி ட்ரிஃப்ட் எவனாலையுமே அடிக்க முடியாது. இப்போ ஃப்ளைட் எடுக்கிறோம், ஜூட்டை பறக்கிறோம். பொறுமையாக திருப்பிட்டு இப்படியே போகணும். ஆக்சுவலி இதை வந்து டேர்ன் பண்ணி ரன்வே கிட்ட பொறுமையாக நின்றுக்கிட்டு அப்புறமே சொல்லுன்னு போகணுங்க. ஆக்சுவலி இதே மாதிரி இந்த ஏர்போர்ட் மாதிரி இன்னொரு இடமும் இருந்துச்சுங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம இறக்கி பார்க்கலான் இருக்கீங்க. அன்றைக்கி பார்த்தேன், பட் நான் என்னால் உள்ளே போக முடியலைங்க. ஏன்னா அதுக்குள்ளேயும் நான் இங்கே சல்லுன்னு போயிட்டேங்க. ஆனால் இப்போ ஃப்ளைட் வச்சு அந்த இடத்துல போய் லேண்ட் பண்ணுறோங்க. பொசிஷன் செட் 3. ஐயோ, கோணல் ஆயிடுச்சு. ஓகே, ஐயோ ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ஓகே flight is Uttarkum Mass flight is going to be take off in 3, 2, 1. The flight is going so fast. நான் பறந்து தொலையா. ஐயோ, பறப்பற யார் ஃப்ளைட்டுமே இப்படி பறக்காதுங்க. எல்லா ஃப்ளைட் லைட்டாக தான் மேலே போகும். என் ஃபெயிலில் பார்த்தீங்களா, என் ஃப்ளைட் மட்டும்தான் பறக்கும், வேறு எந்த ஃப்ளைட்டும் பறக்காது. அப்படிப்பட்ட ஃப்ளைட் பார்த்தீங்களா, 3. ஏங்க, இந்த ரெட் கலரில் இருக்குங்களேங்க, அந்த இடத்துக்கு வந்து போகலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த சைடு ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குல்லங்க, இந்த ஒரு க்ரீன் வித் பிளாக், அந்த டெம்பிளும். அப்புறம்தான் அங்கே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கும்ல, இந்த 3 இடத்துல நீங்கள் எங்கேயாச்சும் போகணும், இந்த மாதிரி போகலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த இடத்துல போய் ஏதாச்சும் உள்ளே போகிறதா. அப்புறம் இந்த பில்டிங்கும் இந்த மாதிரி இடத்துல உள்ளே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவா இல்லை வேணாமா மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்ட் 2 கூட அதை போட்டுறேங்க. இங்கே தாங்க எங்கேயோ இருந்துச்சு அந்த ஏர்போர்ட் தான், அந்த இருக்குங்க. அப்படியே பொறுமையாக டர்ன் பண்ணிட்டு வெள்ளமாக அப்படியே போய்
கொஞ்சம் அப்படியே பொறுமையாக உள்ளே போய் லேண்ட் பண்ணுங்க. ஏங்க இது என்ன மிலிட்ரி மாதிரி இருக்குது, ஆர்மி பேஸா? ஐயோ ஆர்மியே தான். ஐயோ எத்த ராக்கெட்லாம் விட்றாங்க. என்னடா என்னமோ பறக்குது, பின்னாடி போயிடுச்சு ராசா. இவங்க ராக்கெட்டுங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு. முன்னாடி போய் டப்புன்னு பின்னாடி வந்து அடிக்குது. என்ன ராக்கெட் பாருங்க, கும்பலாக கீழே நிற்கிறாங்க. ஐயோ கும்பலாக நிற்கிறாங்க பாருங்க, அங்கே ஃபுல்லாக பிளாக்கு, கீழே ஃபுல்லாக ஒரே போலீஸ். அப்பாடி இப்போ நேராக அப்புறம் அப்படியே மேலே போக வேண்டியதாங்க. ஆக்சுவலி இதுலேருந்து அப்படியே குதிச்சு பேராஷூட்டோடய கூட போகிறாங்க. அதை நான் அடுத்த பாட்டில் போடுறேங்க. எங்க சன்ரைஸுங்க. இப்போ நேராக இப்போ ஏர்போர்ட் போய் அங்கேருந்து வண்டி எடுக்கலாம் சான்ஸ் இல்லைங்க. மெயின் ரோட்லேயே லேண்ட் பண்ண வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா ஏர்போர்ட் போனோன்னா அங்கேருந்து பைக் கார்லாம் கிடைக்காது. ஆனால் போய் எங்கேயாவது போய் எடுக்கணும். அதனால் நம்ம இங்கே லேண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எங்கேயாச்சும் வண்டி இருக்குங்க, அங்கே போய் எடுப்போங்க. எங்கே போய் எங்கே இங்கே லேண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே போதுங்க. நம்ம அங்கேயே பைக் எல்லாம் இருக்குங்க. ஓகே கடவுளே, பார்த்து லேண்ட் பண்ணணும். ஸ்ட்ரீடோ சுத்துறேன். அப்பாடி போய் சுத்துருவோமா? அப்பாடி யாராணி? ஐயோ அந்த காரில் போயிருக்கலாம்ல. ஐயோ கார் போயிட்டேன். ஐயோ बस कर नहीं है, वेस्ट कर वेस्ट பைக்கில் கூட போகலாமாங்க? பைக் இங்கே இல்லைங்க, அந்த அங்கே இருக்கு, எங்கே நிற்கிதுங்க. பைக் எடுத்து அப்படியே கிளம்புறோங்க. ஆக்சுவலி இது ரொம்ப ஸ்லோவாக போகுங்க. ஒரு பைக் இருக்குங்க, அது நம்ம எவ்வளோ வேகமாக கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. நான் ஒரு டக்குன்னு இடிச்சிருவேன், இல்லை டேர்னிங்கே பண்ண முடியாது. இப்போ இந்த பைக்கெலாம் பாருங்களேன், நான் நல்லா டேர்ன் பண்ணுவேன். ஆனால் அந்த பைக்கில் என்னால் முடியாது, ஏன்னா எனக்கே தெரில. ஐயா தாடி. நம்ம எஸ்ஆனோ சேலஞ்ச் வீடியோ போட்டோங்களாங்க, அது உங்களுக்கு பெரிய வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ப்ரோ டிரைவிங்க இதே அந்த பைக் எடுத்தேன்னா செத்து போயிருப்பேன். ஆத்தாடி, நான் வந்து டேர்னிங் பண்ணலாம் அவசியமே இல்லை, அவங்களே என்ன டேர்ன் பண்ணி விட்ருவாங்க. பார்த்தீங்களா? இப்போ இங்கே பாரு, எப்படி சும்மா லேட்டுக்கு சொன்னேன், அதுக்குன்னு இப்படியே டேர்ன் பண்ணுவீங்க? பி மிஷின் வந்துருச்சுங்க. ஐயோ பி மிஷின் வந்தாலும் விட்டு பின்னி பண்ணிமா நிற்கிறேன். என் பேர் பின்னியா என்னமோ பேசுகிறாங்க. யூ நீட் டு ஏடோ நாட்டு போகடா. யாருக்காச்சும் அதை ரீட் பண்ணணுன்னா ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலி நம்மளை எங்கேயா போக சொல்கிறாங்க போடுங்க. கோ டு த லொக்கேஷன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட்டு தேர் அங்கே இங்கேன்னு போடுங்க. எப்படி ஸ்டார்டிங்கே போலீஸா? எப்படி வெறுத்தனமாவா? வீட்டை வேறு தப்பிக்கிறமே. இது வேஸ்ட்டு கார் ஒன்றும் போக மாட்டேங்கான், பின்னாடி துரத்திக்கிட்டு வரேன். விட்றாதீங்க எப்போ. அத்தாடி ஐயோ வலி சுத்துறேன். பொறுமையா அப்பாடி
அப்படி இங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாவா இடிச்சிருப்போ போகிறேன். அப்புறம் அப்படி தான் சோழி முடிஞ்சு. இன்னும் 1 மினிட் இருக்கு. அதுக்குள்ளேயும் வந்துட்டோம். அப்பா டே யாரா நீங்கள் கோமாளிகளா? டே பாடி யூ மேட் இட் கிரேட். ஸோ நீங்கள் எனிமீஸ்ங்க சுடணும் போலங்க. யாருமா நீ போமா? எங்கே இருக்காங்க? பின்னாடியா? சுடு 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 சுடு. கில் மோர் கேங்ஸ்டர்ஸ். டீ நீங்களாம் யாரா கோமாளி? கண்ணு வச்சுருக்கோம்ல, அந்த அக்காவை போட்டானா? என் வெஸ்ட்டு வேற போதே அடி போட்டாச்சுங்க. I think we died did it. 260 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டைமண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து அடுத்து வந்து டி மிஷின் போகலாமாங்க. இந்த 18 சொல்லி ஒன்று இருக்குங்களா, அந்த மிஷின் போகிறோங்க. இங்கே வண்டி ஒருத்தவங்க காணும். வண்டிடா டே என்ன பண்ணுறா? செத்துட்டான் அன்றைக்கி ஒருத்தவன். தம்பி வண்டி கூட வண்டி அப்பாடி போயிட்டு வா பாய். இனிமேல் அண்ணன் கார்ரா இது, எவனு கேட்டு வர முடியாதுடா. இந்த கார் நல்லா இருக்குங்க, டேர்னிங் தாங்க. இந்த கார் டேர்னே ஆகாதுங்க. டேர்ன் பட்டன் அமுக்குனாலும் இதெல்லாம் எப்பட்றா பூந்து போவேன்? பூந்துமா பூந்துருச்சு இல்லை. ஸோ இது நான் பெசாட்டு வாய முடிவு பெசாட்டு போயிருப்பேன். ஸோ அந்த காரை வாங்கிடுமாட்டே, அந்த காரை கொடுறா. இல்லை வேணும் ஒன்று பைக்கு. ஏங்க அந்த பைக்கு தாங்க ஆம்புலன்ஸ். வலி எங்கள் கார் சுத்தமாக போகிறாங்க. எப்படி பறந்து விழுவான்னு நினச்சேங்க. அப்புறம் இந்த ப்ளூ கலரில் ஒரு கார் இருக்குதுங்க, இதுவும் ஒரு சரியான ஃபாஸ்ட்டுங்க. இந்த ப்ளூ கலர் காருங்க, அதுதான் இந்த கேமில் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டான காருங்க. இது ஃபாஸ்டஸ்டான பைக். ரெண்டுமே எது வேகமாக போகுங்கன்னு தெரிலங்க. நான் வேணால் பார்ட் 2ல் பார்ட் 3ல் வேணால் போடுறேங்க. பார்த்தீங்களா, என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல. அத்தாடி ஏங்க அவன் பாதி உடம்பு இருக்கு, ரோட்டு கீழே இருக்குங்க. பொறுமையா எஃப் மிஷின் தாங்க இப்போ பண்ண போகிறோம். இது எப்படா டர்ன் பண்ணுவேன்? பொறுமையா அப்படியே ஒரு ஃபுல் ஸ்பீடு. நீ என் பைக்கு ஏற்றி காமி. என்ன பைக்கு நீ பாருங்க, கண்ட்ரோலே பண்ண முடியல. அத்தாடி சரி. ஃபஸ்ட்டு போ. ஐயோ என்னடா நீ அங்கிருந்து ஓடியே போயிடுறேன்டா. ஓடு அச்சம்பிள்ளை ஓடு. ஆமாம் ஸோ ஓடுங்க. படி எஃப் மிஷின் வந்துருச்சுங்க. என்னங்க இது அன்லாக் இல்லையா? அன்லாக் பண்ணணுமா? இந்த அன்லாக்குக்கு 2 டைமண்ட் கொடுக்கணுங்க. யாரா அக்கா பாய். கோட்டு ஃப்ராங்க்னி அவனை ஒருத்தன் தாங்க அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க.
போட்டிருக்காங்க. Shootout last night on the Spanish Strip. Police dispatch said the Huevos were using MP5s. So the Huevos get their guns from my guys. I do not allow them to have automatics, which means they're dealing with somebody else behind my back. I am not letting them get another foothold. Not in Vegas. I need to know who the Huevos are dealing with. Who is their connection? So you're gonna head over to Taco Town, and you're gonna kidnap a lieutenant by the name of Frisco. Then you're gonna bring that little prick to me, understood? பாடி முடிஞ்சுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து எல்லோரும் செய்யணும். ஏழு காருங்க டீ அத்தனை காரில் வந்தீங்க. ஒரு கார் கொடுத்து குறைஞ்சாடா போயிடுவீங்க. சின்னமும் போன்றாங்க. காரு கொடுத்தாடா போக முடியும். இவங்க இது பின்னாடி தாங்க அந்த இது இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க போட்டுருவாங்க. இவன் ஒரு ஷோகேஸ் மாதிரி கொடுப்பான். எங்கே அது பி பி காருக்கு வச்சுருக்கேன். அதுக்கு போட்டு போடுங்க. குர்ரா ஓட்டாடி 600 meters இருக்குங்க. இங்கேருந்து டக்குன்னு ஒரு கார் எடுத்துகிட்டு ஏங்க அந்த பைக் எடுத்து போயிடுவோங்க. எப்படி சூப்பராக வந்தேன்னா திரும்பி அப்படியே வண்டி எடுத்து அப்படியே பொறுமையாக போகணும். பொறுமையெல்லாம் வேணும். ஐயோ சுடுறாங்க ஒரு கட்டப்பட்ட திருப்பிண்டா என் பைக்கு யாரா அவன் இங்கே இருக்கேன் தம்பி. ரேஞ்சு வேறு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப தூரமாக சுட மாட்டேங்குது. ரொம்ப தூரத்தில் இருக்கேன். கிட்டே போய் சுட முடியுமா? இந்த காருக்கே ஏமாறுதுங்க. ஆக்சுவலி இது பெரிய மிஷினு. ஒரே டேக்கில் முடிஞ்சால் பண்ணுறேங்க, இல்லைன்னா அடுத்த டேக் பண்ணுறேங்க. சுடே படிட்டேங்க. இப்போ தப்பிச்சு ஓடுவாங்க. கார் எடுத்துட்டு அப்படியே போக வேண்டியதான்.
Patient 91. I met a guy who was gonna score me some blow, but he must have seen something else. Because next thing I know, I woke up in a bedroom surrounded by these scary Japanese businessmen. Thought I was a girl on account of the whole glam thing. That or they didn't care. Took me 8 months to escape and hop a ship back to the States. What a ride. So would you say rocking was worth it? Well, my dating life hasn't been the same since losing my manhood to super syphilis. But yeah, there were some good times. Plus, I never learned to read, so that limited my career options. And there you have it. Thanks for coming in today. Yeah, no sweat. Listen, can I have some change for the bus? Let me grab my purse. நம்மளால் மிஷினை முடிக்கவில்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய்.